சாரதா தன்னோட இறுதி முடிவான அந்த வீட்டை காவேரிக்கு மட்டும்தான் விற்போம். ஏன்னா அப்படி விற்க வேண்டாம்னா இப்போவே சொல்லிடுங்க. உங்களுக்கு மட்டும்தான் பணம் தேவை. எனக்கும் சரி காவேரிக்கும் சரி அந்த வீட்டை விற்கிறதுல விருப்பமே இல்லை. ஒரு வேளை விற்கணும்னா அதை காவேரிக்கு மட்டும்தான் விற்கணும். ஏன்னா அது என் புருஷனோட வீடு. அதில் உங்களை விட எனக்கு தான் அதிகமான உரிமை இருக்குன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு வேற வழியே இல்லாமல் கங்காவும் யமுனாவும் சரின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை காவேரிக்கே விற்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா டாக்குமெண்ட் ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணணுன்றதுக்காகவே அவங்க எல்லாரும் அன்னைக்கே கொடைக்கானலுக்கு காரில் கிளம்பி போயிடுறாங்க. ஒரு பக்கம் கார் ரொம்பவே கன்ஜஸ்டிங்காக இருக்குன்றதுக்காக நிவினை கூப்பிட்டு யமுனாவையும் கங்காவையும் அவங்க காரில் கூட்டிகிட்டு வர சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் விஜய், காவேரி, பாட்டி, சாரதான்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் செம்ம ஹாப்பியாக பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையுமே பேசி சிரிச்சுக்கிட்டே கொடைக்கானலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சாரதாவும் அவங்க ஹஸ்பண்ட் மேலே எவ்வளோ காதல் வச்சுருக்காங்கன்றத ரொம்பவே ஜாலியாக எல்லாருக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு சந்தானத்துக்கு மேலே விஜய்க்கு மிகப்பெரிய மரியாதையே வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு அவங்க செம்ம ஹாப்பியாக சந்தானத்தை பற்றி பேசிட்டு போக, இன்னொரு பக்கமும் கங்கா குமரன் தான் சொன்னதையுமே மீறி தன்னை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்ற கோபத்தில் கங்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ வீட்டை விற்று வரப்போகிற பணத்தை குமரனுக்கு கொடுத்து இங்கே வர சொல்ல போகிறதாவும் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது யமுனாவும் அந்த பணத்தை நிவினுக்கு கொடுக்குற மாதிரி பேச, இதை கேட்டுட்டு லைட்டாக கடுப்பான நிவினும், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், எனக்கு அந்த பணம் தேவையில்லை. நான் விஜய் சொன்னதுக்காக தான் உங்களை கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பேச்சை அத்தோடு நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறமா ட்ராவல் எல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் நைட்டு வீட்டில் போய் ரொம்பவே டயர்டாக உட்காந்துருக்கு. ஆனால் அப்போ கூட சாரதா வந்த மாப்பிள்ளைங்களுக்கு ஏதாவது பண்ணணுன்றதுக்காக அவங்கள ரொம்பவே அன்பாக உபசரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஜயும் நிவினும் இப்போதைக்கு எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், நீங்கள் போய் முதல்ல ரெஸ்ட் எடுங்கன்னு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக அங்கேருந்து கிளம்பி போக, பாட்டியோ சந்தானத்தை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக இப்படி இந்த நைட்டு முடிஞ்சிட அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி டாக்குமெண்ட் ஒர்க்கை பண்ணுறதுக்காக எல்லோரும் ரெடியாகிக்கிட்டு இருக்க. ஆனால் அப்போ கரெக்டாக வீட்டு வாசலில் ஒரு பையனையும் பொண்ணையும் கூட்டிகிட்டு ஒரு லேடி வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு மொத்த குடும்பமுமே ரொம்பவே ஷாக்கில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ரொம்பவே உரிமையோடு அந்த வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது? சந்தானத்தோட இன்னொரு மனைவின்னு சொல்லிக்கிட்டு வந்துட்டுருக்கவங்க கண்டிப்பாக ஃபோர்ஜரி பண்ணுற ஆளுங்களாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி இல்லைன்னா உண்மையாகவே அவங்க சந்தானத்தோட மனைவி தானா என்ன? ஒருவேளை இதுக்கு பின்னாடி பசுபதியோட சதி ஏதாவது இருக்கா? அடுத்து இந்த குடும்பத்தால் காவேரியோட குடும்பத்துக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.